எந்த விதமான பணமும் சேர்க்காமல் பிள்ளையார் உள்ளுக்குள்ள இருந்து தைப்பொங்கல் அன்று அடியனுக்கு வைரவர் பொங்கல் நடந்தது. அந்த இடத்துல சொல்லாம் வேண்டியது உண்மையிலேயே. அதனால தான் நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் நிற்கிறோம். அம்மா நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஏதாவது எங்களால் செய்யக்கூடியதான் செய்ய போகுது. நிர்வாக பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் அதே பேர் நாங்கள் இல்லை. இந்த பிள்ளை இன்னைக்கு எங்க வந்திருக்க நல்லூர் கைலாக்க பிள்ளையார் ஆலயத்துக்கு பிரம்மாண்டமான கும்பாசம், அதாவது 9 வருடங்களுக்கு பிறகு பிரம்மாண்ட கும்பாசம் நடைபெற்று காத்திருக்கின்ற அந்த காணொலியை தான் பார்க்க போறோம். என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி எல்லாம் நடக்குது, அந்த காணொலி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஈழத்தமிழருடைய வரலாற்றிலே கிபி 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே நல்லூர் ராஜதானியை அரசாட்சி புரிந்த சிங்கை பராசேகர மன்னனாலே நல்லூர் கந்தசுவாமி கோவில் அமைக்கப்பட்டு அதனுடைய பரிவார மூர்த்திகளாக இங்கே கைலாசநாதர் கோவில், கிழக்கே வெயிலுகந்த பிள்ளையார், வீரமாகாளி அம்மன், சட்டநாத சிவன் கோயில் என்று 4 கோயில்களையும் நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தை சுற்றி அமைத்ததை நாங்கள் கைலாய மாலை போன்ற நூல்கள் வரலாற்று ஆதாரங்கள் மூலம் அறிகிறோம். அத்தகைய மிகவும் பழமை வாய்ந்ததும் மன்னர்களாலே தங்களுடைய வழிபாட்டுக்கும் மக்கள் வழிபாட்டுக்குமாக கட்டி அமைக்கப்பட்டு ஈழத்தமிழர்களுடைய தமிழ் மொழியையும் சைவ சமயத்தையும் பாதுகாத்த அந்த மன்னர்களுடைய வரலாறு நாங்கள் கணக்கிட முடியாது. அத்தகைய வரலாற்று காலத்திலிருந்து இந்த ஆலயம் மக்களாலே வழிபடப்பட்டு வந்தது. அது போர்த்துகேயரால் இடித்து தகர்க்கப்பட்ட போதும் பிற்காலத்தில் மீண்டும் கட்டி அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டு இப்பொழுது இன்றைய தினம் காலை வேளையில் சுபமுகூர்த்தத்தில் நடைபெற்ற அந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா ஆலயத்தினுடைய சில சிதிலங்களை நிவர்த்தி செய்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற அந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழா இன்றைக்கு மகா விமர்சையாக நடைபெற்றது. அந்த சிவாச்சாரியார்கள் எல்லாம் கடந்த சில நாட்களாக இந்த ஆலயத்திலே இருந்து அங்கே வேண்டிய கிரியா வைபவங்களை எல்லாம் நடத்தி உலகெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்களுக்காக இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவை நடத்தி வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே நீக்கமறை நிறைந்திருக்கும், உலகமெல்லாம் நீக்கமறை நிறைந்திருக்கும் அந்த பெரும் சக்தியை இந்த ஆலயத்திலே அங்கே மூல விக்கிரகத்திலே அங்கே எழுந்தருளை செய்து மக்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்வதற்காக இன்றைக்கு கைலாசநாத பெருங்கோயிலே அங்கே மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. எனவே இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்ட அடியவர்கள் அன்பர்கள் எல்லோருக்கும் அங்கே சிவன் விநாயகர் பெருமான் கடினமாக அருள் புரிவார். எல்லா மக்களும் எல்லா நலங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்ற வாழ வாழ்த்தி இடம்பெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜன். நன்றி, வணக்கம்.
கும்பாபிஷேகம் பெருவிழா என்னவா இந்த திருக்கோவில் இசைய காணிக்க சக்கரவர்த்தி அல்லது பூலங்கை ஒரு கதவை ஒரு பாரம்பரியத்தை பார்க்கிறோம் அல்லவா. ஆயிரக்கணக்கான மக்கள் பாருங்க கூடி அந்த பிள்ளையாரை விநாயகரை வணங்கி விநாயகரின் சிவனையும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நல்லூர் கைலாசநாத பிள்ளையார் கோயில், கைலாசநாத சிவன் கோயில் என்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகம் அடியவர்கள் முன்வந்து இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிறியனிடம் இந்த பொறுப்பை அடியவர்கள் தந்தார்கள். எந்த விதமான பணமும் சேர்க்காமல் அடியவர்களுக்கு வேலைகளை பங்கிட்டு கொடுத்தேன். அடியவர்களே ஒரு காணிக்கைகளை பொறுப்படுத்தி செய்தார்கள். அதனாலே ஒருவருக்கும் தெற்பை போடவில்லை. ஒற்றுமையாக இந்த கும்பாபிஷேகம் கடந்து முடிகின்றது. இனியும் இந்த கோயிலை ஒற்றுமையாக அடியவர்கள் பராமரிக்க வேண்டும். என்னுடைய கடமை, நான் இந்த கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி ஒப்படைத்தெல்லாம் என்னுடைய கடமை. அதை பரிபூரணமாக செய்து முடித்திருக்கிறேன். நன்றியோடு இந்த கும்பாபிஷேக நிறைவேற்றக்கூடியதாக पुष्पांजलि
ஒரு பெரும் தொடங்கினது எல்லோரும் முந்தினவே எங்களை தாக்கல் முழுக்க கஞ்சிக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு கொடுத்தாங்க. சரி, உண்மையிலே நான் ஒரு கோயிலெல்லாம் இந்த அன்னதானம் கொடுக்குறது நல்ல வரவேற்க வேண்டியது. இன்றைக்கெல்லாம் அந்த சர்பத் உண்மையிலேயே சர்பத் கொடுக்க வேணுமென்றதுக்காக கொடுக்கலாம். பால்டின்லாம் விட்டு கடையில் நாங்கள் வாங்குகிறோம், அதை விட திறமாக கொடுக்குறோம். அப்போ தான் அந்த அன்னதானமும் சரி, தண்ணீர் பந்தலையும் பார்க்கிறோம் உண்மையிலே சுவையுள்ளதாகவும் தர்மத்தை நோக்கி செய்கிறது. அந்த அடியார் வாங்கி குடிக்கிற நேரம் மன நிறைவோட போகணும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நான் போத பஸ்ஸை ஒழிக்க வேணும், அதுக்காக எல்லோரும் பாடுபடுங்கள் என்று தான் நான் சொல்லக்கூடியது. உண்மையிலேயே இந்த எங்களோட நாடு போத பொருளும் மீட்டர் வட்டியும் நுண்கடனும் இந்த கடனால எங்கள் தமிழ் மக்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறார். நான் தெரிஞ்சு 30 ஆண்டுக்கு இந்த கோயில் வந்தேன். இப்போ இந்த கும்பாபிஷேகம் கண்டது பெரும் பேர். அந்த வகையில இன்றைக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்திங்க. எண்ணெய் காப்புக்கு முதல் ஒரு திருவாக முற்றோதல் ஒன்று நடந்தது. அந்த முற்றோதல்ல வந்து பங்கு பெற்று கிடைக்க தெரிய பெரும் பேர். அந்த வகையில அந்த எண்ணெய் காப்பு சாத்தினது இந்த கும்பாபிஷேகம் உண்டது. சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் வந்து நேரடியா வந்து பக்தர் கல்வி செய்வார். ஒரு கைலாச பிள்ளையார் அவ்வ பாட்டிய கைலாசத்திலே உண்டு துண்டு கையால வச்சார் உண்டு. அவ்வ பாட்டியை துண்டு கையால உண்டு கைலாசத்துல வச்ச கைலாச பிள்ளையார். அதே போல கைலாசநாதர் சிவன் வந்து ஒரு பெருமைக்குரியவர். என்னன்னு சொன்னால், அவருக்கு வந்து ஒரு உயிர், அவருக்கு ஆயுள் குறைவென்று சொன்னார். மேற்கண்டேயருக்கு உயிரை காப்பாற்றினவர் சிவபெருமான். அந்த வகையில மிருத்யுஞ்ச யாகம் கைலாசநாதர் சிவனில் செய்தால் அவர் நீண்ட ஆயுள் கட்டாயம் கிடைக்கும். எங்கள் ஊர் இளவால. நான் இங்கே வந்து கல்யாணம் முடித்தேன் நல்லூரில். முன்னாலாம் வீடு. நாங்கள் இந்த பிள்ளையார ஒரு கைலாயநாதராக பிள்ளையாரன் இல்லை, கைலாயநாதருக்குரியவர் என்ற முறையில் கும்பிடுறாங்க. அதனால அவருடைய பெருமை எங்கேயோ இருக்குது. இந்த பிள்ளையார் எல்லா பிள்ளையாரையும் விட ஒரு கைலாயநாத பிள்ளையார் நம்பி இந்த கோயிலுடைய வளர்ச்சி சொல்ல முடியாத வளர்ச்சி நம்பி இப்படி அடியார்கள் பயனாளிகள் ஞான ஆட்கள் நிற்கிறார்கள். இப்போ இங்கோடு பிள்ளையாருடைய அருள் கிடைத்தபடியாக இந்த கும்பாயத்தினுடைய நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கும்பாயத்தை செய்கிறார்கள். நிர்வாக பிரச்சனைகள் சில இருந்தால்தான் அதை பற்றி நாங்கள் இல்லை. எங்களுக்கு அந்த இந்த பிள்ளையார், இந்த கைலா பிள்ளையார் அடுத்த மூலஸ்தானத்தில் போய் இந்த ஊர் மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஒரு பெரும் நோக்கோடு நாங்கள் செய்கிறோம். எல்லாரும் அதெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். பிள்ளையாருடைய அருள் சிவன் பந்து பற்றி அருள் அதான் கைலாயநாதருடைய விநாயகர் தான் இது. அதனால் அதை பற்றி பெரும்பெரும் புகழானவர்கள் வெளிநாட்டில் இருந்து அவரை பற்றி வீரர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு நல்லொரு அருள் தரக்கூடிய பிள்ளையார் சிவன் பிள்ளையார்னு சொல்லலாம். கைலாயநாத பிள்ளையார்.
தாக சாந்தி வழங்கப்படுகிறார்கள். தலைவரான கலைப்பற்ற நிலையில் இந்த வெயில் சூழ்நிலையில் தாக சாந்தி வழங்கப்படுகிறார்கள். பாருங்க அந்த கொடி வந்து இறக்கப்படுது கும்பாபிஷேகத்தினுடைய கொடி. பாட்கஞ்சி எல்லாம் வழங்கப்படுது பாருங்க. பாட்கஞ்சி பாருங்க பாரம்பரிய முறைப்படி நடக்குது. கைலாச பூஜாவில் இந்த சம்பிரதாயம் நடந்துட்டு கொண்டிருக்கு. அப்புறமே இருக்க பாருங்க. பாட்கஞ்சி வழங்கப்படுது பாருங்க. கஞ்சியை பற்றி கேட்கணும் நம்முடைய கொடுத்து கொண்டே கதைப்பாவும் கஞ்சியை கொடுத்து இந்த பாருங்க நிறைய பேர் வந்து கஞ்சியை வாங்கினோம் மட்ட கேட்டுப்பாங்க சிறுவர் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்துருக்கு. சின்னாக்களெல்லாம் ஆறுகம் நாவலை கும்பாபிஷேகத்துக்கு கஞ்சி ஆக்கி ஊத்துறது. ஒரு சிவத்தொண்டு பணி செய்து கொண்டிருக்கு. ஆறுமலம் அவர் நாட்டவர்கள் கூட அந்த எங்களோட பாரம்பரியத்தை மறக்காமல் அந்த வேட்டியெல்லாம் கொடுத்து வருகிறேன் பாருங்க. இவ்வளோ அழகான காட்சியாக இருக்குது. ஹலோ, வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? Switzerland. How is Sri Lanka? How is Sri Lanka? Good food. Good. Thank you. Thank you. அதிசிறந்த உத்தமமான ஒரு மகா கும்பாவசம் என்று சொல்லப்படுறது. உலகத்திலேயே 3வது கைலாயம் என்று அழைக்கப்படுகிற ஆலயத்தில் இருந்து கும்பாவசகம் 15-25 நாளும் திருமுறைகளை ஓதி சிறப்பாகவும் எல்லாம் ஓதி அழகாக நாங்கள் பார்த்து நீங்களும் நலமாக கொண்டு ஆண்டவன் சன்னிதானத்தில் வேண்டிக் கொண்டோம். இந்த சைடு இந்த கோயிலில் இருக்கிற ஒரு சின்ன கொட்டில் போட்டு அழகான ஒரு குடிசையிலை பிள்ளையாரை வச்சு வணங்குவாங்க. பிறகு கனகாலம் செல்ல அந்த கோயிலை புனர்த்தானம் பண்ண ஊர் மக்களும் சேர்ந்து அழகான இன்றைக்கு நாங்கள் பார்த்துக்கின்ற கோயிலை வடிவாக அமைத்தார்கள். அந்த அமைத்த கோயிலை இன்றைக்கு அந்த நேரம் ஆர்வனாவலர் அமைத்த கோயிலை ஒவ்வொரு நாளும் நமச்சிவாய படிங்கள். நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்ற விநாயகப் பெருமாள் பெரியார்கள் தானே எல்லாரும் பக்தர்களுக்கு அன்னதானம் எல்லாம் வழங்கப்படுது. இந்த கும்பாஷ தினத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. பெரும்பாலான பக்தர்கள் இருக்கிறாங்க.
வயசானவர்களுக்கு எல்லாம் பிரேக்ல எல்லாம் போட்டு கொடுக்கணும். பிரம்மாண்ட ஆனந்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறார். குறைவு இல்லாமல் அன்னதானம் வழங்கப்படுகிறார்.